கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். அடிக்கடி நான் பிரசங்கிக்கும் போது இப்படி சொல்லுவேன், அவருடைய வருகையின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை எப்போது வேண்டுமானால் இருக்கலாம். காலத்தை பார்த்தால், நாட்டு சூழ்நிலையை பார்த்தால், உலகத்தின் காரியங்களை உன்னிப்பாக யோசித்து வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவருடைய வருகை மிக 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 சமீபம். அப்போ அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் அவருடைய வருகைக்கு முன்பாக நாம் ஒரு மாபெரும் எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே. அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே, அடுத்தது உங்கள் திருச்சபைக்குள்ளே, அடுத்தது நீங்கள் வசிக்கிற கிராமமோ பட்டணமோ நகரமோ மாநகரமோ அல்லாவிட்டால் உங்களுடைய தேசமோ நம்முடைய தேசமோ அந்த எழுப்புதலை பார்க்க வேண்டுமே பிரியமானவர்களே. அதற்காகத்தானே நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையை உங்கள் காதுகளுக்கு நேராய் வரும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவன் உங்களோடு பேசுகிறார். தேவனுடைய சத்தம் இது என்ற ஒரு எண்ணம் எப்போது இருக்கணும்னு நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். சரி, நான் தொடர்ச்சியாக சில வாரங்களாகவே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் அல்லது அவருடைய சகாப்தங்கள் அல்லது அவருடைய வலிமைகள், அவருடைய வல்லமைகள், அவருடைய பலத்த செய்கைகள், இப்படி நான் நிறைய காரியம் சொல்லலாம். அதை குறித்தே நான் உங்களுக்காக பேசிக்கொண்டு வருகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியம் டிவி மூலமாகவும் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாகவும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வாசிக்க சொன்னேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கும் போது நீ தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் மாறுவாய். ஒன்று, அதோடு அந்த வார்த்தை முடியவில்லை, வேறு மனுஷனாய் மாறுவாய். இந்த இரண்டில் நான் இரண்டாவது சொல்லப்பட்டதை ரொம்ப முக்கியமாய் நான் கருதுகிறேன், அதை அழுத்தமாய் பேச விரும்புகிறேன். வேறு மனிதனாய் மாறுவாய். தீர்க்க தரிசனம் சொல்லுவாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தேவன் கொடுக்கிற கிருபை வரம். அதோடு அந்த வார்த்தை முடியவில்லை, வேறு மனுஷனாய் மாறுவாய். இதை நான் மிக மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமாய் கருதுகிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் ஒரு சுவாபம் இருக்கிறது. இன்பார்ன் கேரக்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் சரியான தமிழில் சொன்னால் பிறவி குணம், இன்னொரு தமிழில் சொன்னால் ஜென்ம சுவாபம். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் தேவன் ஒரு மனிதனை தொடுவாரானால், தம்முடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிப்பாரானால், அதுக்கு அடுத்த ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் நிறைவு அந்த மனுஷனுக்குள் வருமானால், அவனுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அடிக்கப்படுகிறான். பழைய மனுஷன் அவன் உலகத்துக்காக மரிக்கிறான். அவன் வேறு மனுஷனாய் மாறுகிறான். அவனுடைய சிந்தை மாறுகிறது, செயல்பாடு மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது. இதில் பரிசுத்த ஆவியானவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய ஒவ்வொரு நிலைகளை அல்லது அவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அல்லவா? இந்த நாளில் நான் உங்களோடு கூட இந்த அபிஷேகம் நம்மை வேறு மனிதனாக மாற்றும் என்று உங்களோடு நான் பேசுவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வேறு மனிதனாக மாற்றும். அப்போ வேறு மனிதனாகன்னா நம்முடைய முக தோற்றம் மாறிடும், நம்முடைய
நம்முடைய உறுப்புகள் எல்லாம் வித்தியாசமாக மாறிடும், நம்முடைய கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய உடல் வளர்ச்சி வித்தியாசமாக மாறிடும். அப்படிலாம் இல்லை, அதே போல தான் இருப்போம். வேறு மனுஷன் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயினன்னு சொல்கிறேன்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல கொரிந்தியர் சபைக்கு. அப்போ எல்லாமே புதிதாயின அப்படின்னா ஆவியானவருடைய ஊடுருவல், ஆவியானவருடைய தாக்கம் கர்த்தருடைய பிள்ளையே ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ளே இறங்குமானால் ஆண்டவர் அவனை கம்ப்ளீட்டாக வேறு மனிதனாகவே மாற்றி விடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வேறு மனிதன் என்று அதை நான் ஒரு ஷார்ட்டாக அப்படி சொல்ல பிரியப்படாமல், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தில் வேறு மனிதனாய் மாறுகிற ஒரு புதிய கிருபை இருக்குன்னு நான் சொல்ல வருகிற இந்த செய்தியில் அந்த வேறு மனுஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த குறுகின நேரத்தில் நான் பேசுவேன் என்றால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். வாசித்து பாருங்களேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றார். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. சாமுவேல் சொன்னதை தன்னுடைய சிறிய தகப்பனுக்கு, தன்னுடைய சித்தப்பாவுக்கு அவன் சொல்லவில்லை. எதை சொல்லவில்லை டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கவும் விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது தகப்பனாருடைய கழுதைகளை தேடி போவதற்கு சவுலும் அவனோடு கூட இருக்கிற வேலைக்காரர்களும் புறப்பட்டு போறாங்க. தேடி 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 அலைந்து யாராவது ஒரு தேவ மனிதன் இருக்க மாட்டாரா என்று கேட்க, இந்த வகையில் தான் கர்த்தர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி சாமுவேலையும் சவுலையும் கர்த்தர் சந்திக்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. சவுலே, நீ யார் தெரியுமா? இந்த 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அதிபதியாக இருக்கும்படி என் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன்னுடைய கைக்கு வருகிறது என்ற ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்த போது, இங்கே வாசிக்கிறோம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், ஆனாலும் தன்னுடைய சிறிய தகப்பனாரிடத்தில் ராஜ்ய பாரத்தை பற்றி அவன் ஒன்றும் அறிவிக்கவில்லை. அப்ப இதை மறைத்து வைத்தான் என்று சொல்லலாமா என்றால் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இதை வெளிப்படுத்த ஆண்டவர் அவனை அனுமதிக்கவில்லை. அன்றைக்கு மரியாளுக்கு பரலோகம் ஒரு வெளிப்பாடை சொல்வதற்கு காபிரியேல் தூதனை அனுப்பின போது, உன்னில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர் தோன்றுவார் என்று சொல்லும்போது மரியாள் தன் இருதயத்தில் வைத்து அதை சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். இன்றைக்கு நீங்கள் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்போது, உங்களை பரிசுத்த ஆவியினால் கர்த்தர் நிரப்பும் போது, உங்களை ஒரு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணவே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு பெரிய பரம திட்டத்தை வைத்து தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுறாரு. கழுதையை தேடி போன சவுல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு போதகர் இவ்விதமாய் சொன்னார்,
கழுதையை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சவுல், அவன் மேல ராஜாவுக்குரிய அபிஷேகம் ஊற்றப்பட்டது அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு சாதாரண கழுதை மேய்த்து கொண்டிருக்கிறவனை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற முடியும். ஆடுகளுக்கு பின்னால் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை தாவீதை என் ஆண்டவர் ராஜாவாய் மாற்ற முடியும். அப்போ உங்களை என்னை அபிஷேகம் பண்ணினது ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்று அதை சொல்லிட்டு விட்டுறாதீங்க. அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதின் நோக்கம் என்னன்னா, அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்காக தான் அவனை நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளோ பெரிய மேன்மையான திட்டம், ஆனால் அவன் தன் இருதயத்தில் வைத்து கொள்ளுகிறான். அதை அவன் வெளியே சொல்லவில்லை. அது தெய்வீக ஞானம், தெய்வீக ஞானம். சில நேரத்தில் சிலருக்கு கர்த்தர் அருமையான வெளிப்பாடுகள்லாம் கொடுப்பாரு. அதை வெளியே சொல்லி அதனால் எரிச்சலும் போட்டியும் பொறாமையும் வந்து அதை வைத்து பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தின நிறைய சம்பவங்கள் எனக்கு தெரியும். ஏன் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு 17 வயதிலேயே சொப்பனம் பார்க்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்துருந்தார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவன் சொப்பனம் கண்டுட்டு அடுத்த நாள் காலையிலே விடியாமல் தன் பிரதர்ஸை பார்த்து, என்னுடைய அரிக்கட்டு தான் நிமிர்ந்திருக்கு, உங்கள் அரிக்கட்டெல்லாம் தாழ கிடக்குன்னு சொன்ன அன்னைக்கு பிடிச்சது அவனுக்கு பிரச்சனை. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு மனிதனுடைய கேரக்டர், சொல்ல வேண்டியதை சொல்லுவார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை மிதமிஞ்சி பேச மாட்டாங்க. நீங்கள் நல்ல அபிஷேகம் பெற்ற பெரிய தேவ மனிதர்களோடு பழகி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலாம். ஆங்கிலத்தில் லூஸ் டாக் அப்படிம்பாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறது நல்ல அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகிட்ட இருக்கவே இருக்காது. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.